உள்ள வந்தேன்னா இன்னொரு புது உருவத்தை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவான். பூனைனா ரொம்ப பிடிக்கும். இன்னையில இருந்து அவனுக்கு வேண்டியதை கூட இருந்து நீ தான் கவனிச்சுக்கணும். உனக்கு தெரியாம அவன் எங்கேயும் போக கூடாது. யாரு? அந்த புத்தகம் எனக்கு பிடிக்காது. என் கண்ணு அவங்க சரியாவே வரையறதில்லை. ஹெல்பாய் உண்மை. ஆமா, அவனுக்கு 60 வயசு ஆகுது. ஆனா பார்த்தா அப்படி தெரியல. அவன் ஒரு அதிசய பிறப்பு. நீ தான் புக்ல படிச்சிருப்பியே. உன் தலைமுடிக்கு என்ன சிக்கலே, அழகா இருக்கணும்னு விக்கு வச்சிருக்கியா? கண்டுபிடிச்சிட்டியே. யார் அந்த பொடிய? ஏஜென்ட் மாயர்ஸ், உன்னோட பாதுகாவலன். அவன் தேவையில்லை. ஏன் உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா? அந்த சாக்லேட் அவங்கிட்ட கூட. சார், இது இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். அப்பா வந்துட்டாரா? இன்னும் கோபமா இருக்காரா? அவளை பார்க்க போனல்ல. அது என் இஷ்டம். அதுல என்ன தப்பு இருக்கு? இருக்கு. திரும்ப உன்னை டிவில காட்டிட்டாங்களே. மாயர்ஸ். முழு பேர் என்ன? மாயர்ஸ். அதையே பார்க்காத. அதை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. ஜான் மாயர்ஸ். நீங்க ஜான்னே கூப்பிடலாம். எதை பார்க்காத நீங்க? அவன் கொம்பு. அவனுக்கு பிடிக்காது. அதான். என்ன விழிக்கிற ஜான்? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்க உடனே இங்க வந்தாகணும். அழைப்பு வந்துருச்சு. வா ஜான், கொஞ்சம் விளையாடிட்டு வருவோம். சில மணி நேரங்களுக்கு முன் நமது தேசிய அருங்காட்சியகத்தில் திடீர் என்று அபாய ஒலி ஒலித்தது. காவல்துறை தரப்பிலிருந்து இதுவரை எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை. ஆயுதப்படை, மருத்துவர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். இங்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குப்பை லாரி. இது ஏன் இங்கு வந்தது என்று தெரியவில்லை. இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தியாயே? இந்த கண்ணாடி தான் அவங்களுக்கு நமக்கு தடையா இருக்கு. அதுவும் நல்லதுதான். உள்ள இருக்கிறத விட வெளியில இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது வெளிய அவ கூடவா? எதையாவது சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் வருவா. குப்பலாரில என் கூட ஊர் சுத்துறதுக்கு எந்த பொண்ணுக்கு ஆசை வரும்? ஆசை யாருக்கும் தன்னால வராது. வர வைக்கணும். வரவழைச்சு காட்டுறேன். ஓகே கைஸ், லொகேட்டர் ஆன் பண்ணுங்க. கதவு மூடுங்க. ஏபும் ஹெல்பாயும் வராங்க. சரியா 7 மணிக்கு மியூசியம்ல அலாரம் அடிச்சிருக்கு. ஏதோ ஒரு பெரிய உருவம் உள்ள பூந்திருக்கு. எதுன்னு தெரியல. 6 பேர் இறந்திருக்காங்க. இங்கதான் ஏற்கனவே சோதனை போட்டோமே. இங்க வெறும் சிலைங்க தானே இருக்கு. இங்க இருக்கிற எல்லாமே வெறும் சிலைங்க கிடையாது. அப்பா, அந்த விலங்கு உள்ளதான் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிலை அதை உடைச்சுதான் வீடியோ மூலமா தெரிஞ்சது. அது செயின்ட் டைனாசியஸோட சிலை. சாத்தான்களை அழிச்சவர் தானே? அவரேதான். அந்த சிலைக்குள்ள நிச்சயமா ஏதோ இருந்திருக்கணும். புதையலா? ஆபத்து. வேட்டிகன் வெளியிட்ட தகவல் படி சில சிலைகளுக்குள்ள தீய சக்திகள் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஏதோ ஒண்ணுதான் இப்ப வெளியாயிருக்கு. அதுங்க கதையை முடிக்க இந்த புல்லட்ஸ் போதும். பயப்பட தேவையில்லை. சாத்தான்களை அழிக்கிறதுக்கான அத்தனை சக்தியும் இதுல இருக்கு. அழிச்சது. பின்னாடி இருக்கிற இந்த அறையில ஒரு ராட்சச மிருகம் இருக்கு. அது ஆத்திரத்துல
எல்லாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியா? நான் போய் வேட்டையாடுறேன்.